எங்களோட ப்ரொடக்ஷனில் வர ஃபஸ்ட்டு படம் இது. நாங்கள் ஒரு குழந்தை பெற்றுக்கிற மாதிரி 10 மாதமாக கஷ்டப்பட்டு எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணி உங்களுக்கு தெரியும், ஒரு படம் எடுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. எல்லாரும் அவங்களோட 100% மேலே கொடுத்துருக்காங்க. பவிஷா இருக்கட்டும், டேரக்டராக இருக்கட்டும், நைட்டும் படலும் பார்க்காம உழைச்சிருக்காங்க. அதுக்கேற்ற ஒரு நல்ல பலனாக பார்க்குறோம். ஆல்ரெடி மீடியாவாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டே பார்த்தவங்க எல்லாரும் நல்ல பாசிட்டிவாக கொடுத்துருக்காங்க. நீங்களும் அதை மக்களோட கொண்டு போய் சேர்க்கணும். நீங்கள் இல்லைன்னா வேறு யாரும் கொண்டு போய் சேர்க்க முடியாது உங்களை தவிர. ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன படத்தை பண்ணால் தான் எங்களாலையும் நிறைய இந்த மாதிரி படம் பண்ண முடியும். ஸோ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஸ் அ ப்ரொடியூசராக தனஞ்சய் சாரும் நாங்களும் ஹாப்பியாக இருக்கோம். பட் அந்த ஹாப்பினஸ் எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட ஆனஸ்ட் ரிவ்யூ, நாங்கள் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, உங்களோட ஆனஸ்ட் ரிவ்யூ படம் பார்த்து என்ன பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. அதை கொண்டு போனாலே போதும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். நீங்கள் எல்லாருக்கும், எல்லா மீடியா ஃப்ரெண்ட்ஸ்க்கும், வந்திருக்கும் எல்லா மீடியா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வணக்கம். படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. பாசிட்டிவ் பார்த்தவங்களாம் ரொம்ப பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க. எனக்கு ப்ரெஷ் ஷோ முடிஞ்சிருக்கு. அவங்க ரொம்ப 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 பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க. மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது. அண்ட் இப்போது ப்ரெஸ் கையில் தான் இருக்குது. இன்னும் 2 நாள் இருக்குது. இன்றைக்கி இன்னும் ½ டே மேலே இருக்குது. அண்டு ஸோ ப்ரெஸ் வந்து இந்த மீடியா போய் படத்தை போய் சேர்த்திங்கன்னா ஆடியன்ஸ் உள்ளே வருவாங்க நான் நம்புகிறோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் ஃபாக்சன் லவோட இசையமைப்பாளர்கள். பாட்டில் வந்த படங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறோம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிச்சுன்னு. இனிஷியலி சக்குரா நிக்குரா, ப்ரோக் பாய் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்திருக்கு. இப்போ இன்னும் 3 சாங்ஸ் வந்திருக்கு. எல்லாம் போய் கேளுங்க. ப்ளஸ் மூவியில் ஸ்பெஷலான ரிப்ரைஸ் வெர்ஷன்ஸ் அதெல்லாம் இருக்குது, போய் கேளுங்க. நல்லா வந்திருக்கு எல்லாமே. ப்ளஸ் மூவி பற்றி சொல்லணுன்னா எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். விச் இஸ் லைக் எப்படி சொல்கிறது, ஒருத்தவங்களும் எல்லா பசங்களும் கடக்க வேண்டிய ஒரு ஸ்டேஜ் இது. அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு மேலே தூக்கி வச்சு எவ்வளோ லவ் பண்ணி செருப்படி வாங்குறது, அதை பற்றி பேசிக்லி சொல்லணும், ப்ரீஃபாக சொல்லணும். பட் படத்தில் நிறைய நல்ல மெசேஜஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் மீடியா வந்த எல்லாருக்கும் நன்றி. பார்த்ததுக்கு எல்லாருமே ரொம்ப ஆனஸ்டாக நல்ல ஒப்பீனியன்ஸ் கொடுத்தாங்க. எல்லாரும் ரொம்ப நல்லா சிரிச்சாங்க இந்தியன். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ எஸ், தேங்க்யூ ஸோ மச். Hi, good evening everyone. Thank you to everyone for coming out today. And, I'm glad to be a part of this project, and thanks to Dinesh Bro and Dhananjay sir for introducing us to this film, and hope this movie does well. Thank you. பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு இனிய மாலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா ஊடக நண்பர்களுக்கும் இந்த படம் பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது நம்ம ஒரு நல்ல படைப்பை கொடுத்துருக்கோன்ற ஒரு நம்பிக்கை கிடைக்குது. எங்கள் டைரக்டர் வந்து நேற்றுலேருந்து போயிட்டார், திருவண்ணாமலையில் உட்காந்துருக்காரு. என் படைப்பு வந்து மக்கள் மத்தியில் கடவுள் கொண்டு செல்வார்னு. நாங்கள் வந்து உங்ககிட்ட வரணும்ல, இங்கே இருக்கணும். அப்படி சொன்னால் வந்திருப்பா ப்ரெஸ் ஷோ முடியத்துக்குள்ளே. இல்லை சார், நான் அங்கேயே கோயில் இருந்துட்டு படம் அங்கே தியேட்டரில் பார்த்துட்டு வரேன்னாரு. தெலுங்குல படம் ரிலீஸ் ஆயிருக்கு. எங்களுக்கு என்னென்னா, ஒரு சின்ன பட்ஜெட்டில் எடுத்த படம் தமிழில் தெலுங்கில் ரிலீஸ் பண்ணுறது பெரிய சேலஞ்ச். இன்றைக்கி வந்து படத்தை எடுத்து டப் பண்ணி ப்ரொமோஷன் பண்ணி அங்கே கொண்டு போய் ரிலீஸ் பண்ணுறது. அங்கே வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ஹீரோயினை வர சொல்லுங்கள் அப்படின்றாங்க. இன்றைக்கி ரிலீஸ் ஆகிடுச்சு. ஹீரோயின் சொன்னாங்க, சார் போய் தெலுங்கு ஹீரோயின் அவங்க, நாங்கள் போய் தெலுங்கில் போய் அங்கே ப்ரொமோட் பண்ணுறேன்னு அவங்க போயிட்டாங்க. பட் நாங்கள் தமிழ் தெலுங்கில் இந்த படத்தை ஒரே நாளில் ரிலீஸ் பண்ணதே ஒரு பெரிய சாதனையாக பார்க்குறேன். இன்றைக்கி இந்த படம் வந்த பிறகு இந்த படம் சொன்ன கான்செப்ட் எல்லோருக்குமே கனெக்ட் ஆகிருக்கு. இது ஒரு புது அட்டெம்ப்ட். ஏன்னா முதல்ல எடுத்தோடனே எல்லாரும் சொல்லுவாங்க, என்னங்க லவ்வே சொல்ல நீங்கள் அப்படின்னு. அதை முதல்ல டைலாக்லேயே சொல்லியிருப்பார், இது லவ் பற்றி கதை இல்லை, லவ்வில் என்ன பிரச்சனைன்றதான் கதை அப்படின்னு. அது பிறகு எண்ணில் வந்து இவங்க 2 பேர் எப்படி சேர்ந்தாங்கன்றது கதை இல்லை, அதுக்கு ஒரு கதை சொல்லியிருப்பார் டேரக்டர். இதெல்லாம் ரொம்ப புதுமையான ஒரு விஷயம். ஏன்னா ரொம்ப டிப்பிக்கலான ஒரு படம் கிடையாது. டிப்பிக்கலான ஸ்டோரின்னா ஒரு ஹீரோயின் எப்படி லவ்வில் போய் விழுந்தாங்க, அது பிறகு லவ் எப்படி அமைஞ்சது அப்படின்னு கொண்டு போகிறது. அப்படிலாம் சொல்ல மாட்டேன் நான். ஒரு டேரக்டர் பிடிவாதமாக இருந்தார். நான் அதுக்கு 2 சீன் வச்சிருக்கலாம். ஆனால் அவர் வந்து என்ன சொன்னார், சார் நிறைய படம்லாம் வந்துருச்சு, நம்ம புதுசாக காம்போம் சார் அப்படின்னாரு. அதே மாதிரி எண்ணிலையும் அவர் சொன்னார், சார் இந்த மாதிரி பிரிஞ்சதை காமிக்கிற மாதிரி நம்ம வீடியோ பண்ணலாம் புதுசாக அப்படின்னாரு. நாங்கள் வந்து தினேஷ் சார் நானும் சரி ஓகே, ஒரு டேரக்டருடைய விஷனில் நம்ம கூட இருப்போம். ஒரு டேரக்டருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அவர் வந்து முதல் படம் கொண்டு வராரு. அவருக்கு இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருட கால போராட்டம். அவர் ஒரு படைப்பை வந்து புதுசாக கொண்டு வரணும்னு நினச்சாரு. அதை விட முக்கியமாக இந்த கான்செப்ட் வெளியில் வந்துடக்கூடாது, இந்த படத்தில் சொன்ன கான்செப்ட்லாம் வெளியில் வந்துடக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே படங்களில் நிறைய படம் வரும்போதே பார்த்தீங்கன்னா வேற ஒரு படத்தில் இந்த கான்செப்ட் வந்துருச்சுன்னா அது பிறகு ஒரு நியூனஸ் போயிடும் அப்படின்னு அவர் ரொம்ப பயந்துட்டு இருந்தார். ஆனால் எல்லாமே கரெக்டாக அமைஞ்சு இந்த படத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கி இந்த படம் பார்த்த எல்லாருமே நல்லா இருக்கு சொல்லும்போது, பர்டிகுலராக எனக்கு இந்த ப்ரெஸ் மீட் மூலமாக
ஊடக நண்பர்கள் எல்லாருமே நல்ல ஒரு கான்செப்ட் எடுத்திருக்கீங்க, நல்ல ஒரு படைப்பாக கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லும்போது சரி நம்ம ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கோம், நல்லா தான் பண்ணியிருக்கோன்ற ஒரு நம்பிக்கை கொடுக்குது. இந்த நம்பிக்கை அப்படியே மக்கள் மத்தியில் போயிட்டு இப்போ மக்கள்லாம் இப்போ தான் வர ஆரம்பிக்கிறாங்க. சின்ன படங்களுக்கு ஊடகங்கள் கொடுக்குற ஆதரவு தான் மக்கள்கிட்ட இன்னும் பெரிய வரவேற்பு கொண்டு வரும். அவங்க வந்து படத்தை பார்க்கணும்னு நினைப்பாங்க. இந்த வாரம் வெளியான படத்தில் எங்கள் படத்துக்கும் கிடைக்கிற வரவேற்பை பார்க்கும்போது நம்பிக்கை வந்திருக்கு. உங்கள் எல்லோருக்கும் நன்றி. அண்ட் இந்த படத்துக்கு ஆதரவு கொடுங்க. இந்த படம் மக்கள் மத்தியில் கொண்டு செல்றதுக்கு எல்லா ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் இந்த படத்தினுடைய தெரிசா சொன்ன மாதிரி தான் நிறை குறைக்கல சொல்லி அதில் நிறைய நிறைகள் இருக்குன்னா அதை பாராட்டி நீங்கள் எழுதுனீங்கன்னா அது எங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். இந்த படம் மக்கள் மத்தியில் இன்னும் போய் சேரும். அதை இன்றைக்கே பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா வீக்கெண்டெல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்த வாரம்லாம் பெரிய பெரிய படம்லாம் வரப்போகுது, எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் எங்கள் படத்தை மக்கள் மத்தியில் வெகு விரைவில் கொண்டு செல்றதுக்கு உங்கள் துணையை நாங்கள் ஆதரவு எதிர்பார்க்குறோம். நன்றி, வணக்கம். எல்லோரும் வந்து படம் பார்த்ததுக்கும் அந்த படத்தை பற்றி அழகாக நீங்கள் எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணதுக்கும் மிக்க நன்றி. பவிஷ்க்கு நன்றி அண்ட் நாகதுர்காக்கு நன்றி. அண்ட் மோர் தென் தட் ஃபாக்ஸ் அண்ட் டீம், யங்ஸ்டர்ஸ், யங் மியூசிக் டைரக்டர்ஸ். நேற்று பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து நாங்கள் ஒரு ப்ரீமியர் பண்ண உடனே நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி ஃபாக்ஸ் நம்பர் கொடுங்க, அவரோட மியூசிக் நாங்கள் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. அப்படி சாங்கை கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு வாழ்த்துக்கள். அவங்க தில் கோ பிளேசஸ். மியூசிக் டைரக்ஷனில் இன்றைக்கி பல வாய்ப்புகள் அவங்களுக்கு வந்துட்டுருக்கு. அதே மாதிரி தான் பவிஷுவல் கோ பிளேசஸ். நீங்கள் எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அவரை, சார் அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணுங்கள், பேரண்டே சாரா மாறுகள்லாம் சொல்லும்போது பவிஷ்க்கு வந்து எவ்வளோ மக்கள் மத்தியில் ஒரு நல்ல, அது பர்டிகுலராக ஊடக நண்பர்கள் எந்த அளவு வரவேற்கிறாங்க பார்க்கறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. இது எல்லா சந்தோஷங்களும் சேர்ந்து மக்களை உள்ள திரையன் கொண்டு வந்து பெரிய வெற்றி அடையணும். அதுக்கு உங்கள் துணை இருக்கணும்னு உங்களை கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். கேளுங்க, தான் கேளுங்க, வாங்க. ஆமாம், தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சார் வாங்க. வீட்டில் இல்லை இல்லை இல்லை, காதல் தப்புன்னு நம்ம சொல்லவே இல்லை. காதல் தப்புன்னு நம்ம சொல்லவே இல்லை. நம்ம என்ன சொல்றேன்னா, அந்த அம்மாவே சொல்றாங்க, உனக்கு அவன் தாண்டி நல்லவன் அப்படின்னு அம்மாவே சொல்றாங்க. அவ உன்னை புரிஞ்சுக்கிட்டா. இல்லை இல்லை, அவ என்ன சொல்றா, எனக்கு ஸ்போர்ட்ஸ் பைக் வச்சிருக்கணும் போனோம்னா, ஸ்போர்ட்ஸ் பைக் எவங்ககிட்ட இருக்கோ அவங்ககிட்ட போகலாம்ல, நான் உங்ககிட்ட இருக்கணும், நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ ஸ்போர்ட்ஸ் பைக் வச்சு அதில் மகாராணி மாதிரி ஒரு பிரின்சஸ் மாதிரி நான் போகணும்னு சொல்கிறா. அவள் சொல்கிறா, ஒரு லிட்டில் பிரின்சஸ், ஒரு அப்பானுடைய லிட்டில் பிரின்சஸ்னா டாட்டர்ஸ், உங்களுக்கு டாட்டர்ஸ் இருக்காங்க, எனக்கும் இருக்காங்க, அவங்களை நம்ம வந்து ஒரு பிரின்சஸ் மாதிரி பார்த்துக்குறோம், இளவரசி மாதிரி அவங்களுக்கு தேவைப்படுறதெல்லாம் கொடுப்போம்ல, அதை கொடுக்குறது எனக்கு ஒரு எங்கள் அப்பா இல்லை, எனக்கு நீ ஒரு நண்பனாக வந்திருக்க, லவராக வந்திருக்க, என் லவர் வந்து என்ன லிட்டில் பிரின்சஸ் மாதிரி பார்த்துப்பான்ற நம்பிக்கையில் தான் அவள் சொல்கிறா, நான் ஸ்போர்ட்ஸ் பைக்கில் அப்படி பறந்து போடணும்னு ஆசைப்பட்டேன்டா. அதை வந்து அது இல்லை 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 இல்லை, என்ன உங்கள் அப்பா ஏமாத்திட்டா, ஆனால் இவன் நல்ல வண்டி, நீ தான் உங்கள் அப்பா மாதிரி வளர்ந்துருக்க. இல்லை இல்லை, கடைசியில் என்ன சொல்கிறா, நீ தான் உன் அப்பா மாதிரி வளர்ந்துருக்க, அதாவது பணத்தோட அருமை தெரியாமல் செலவு பண்ணி வாழ்க்கையை கெடுத்திருக்க, அவன் வாழ்க்கையை கெடுத்திருக்க, அவன் நல்ல வண்டி, உனக்கு சரியான புருஷன் அவன் தான், அவனை போய் லவ் பண்ணிட்டின்னு சொல்கிறா. அப்போ தான் சொல்கிறா, என்ன லவ் பண்ண மாட்டேன்றான்னா, செலவு பண்ண மாட்டவன செலவு பண்ண வச்சல, லவ் பண்ண மாட்டேன் சொல்கிறேன்னா, இப்போ லவ் பண்ண மாட்டேன் சொல்கிறேன்னா லவ் பண்ண வேண்டின்னு சொல்கிறான். ஸோ அவள் கிளியராக அந்த டைலாக்ல, அம்மா டைலாக்லாம் சொல்கிறா, உங்கள் அப்பங்காரன் தான் இப்படி வாழ்ந்துட்டா, என்னை நடுத்தரில் விட்டா, இவன் விட மாட்டான், அவனை வாழ்க்கை தெரியுது, நீ அவனை விட்டுறாதன்னு சொல்கிறான். அதுதான் அம்மா சொல்கிறதுனால தான் அவள் சொல்கிறா. இல்லை, இந்த படத்துக்கு காதலில் டைரக்டர் தான் டிப்ஸ் கொடுத்தாரு, டைரக்டர் தான் கொடுத்தாரு டிப்ஸ், இந்த படத்துக்கு யாருமே தரல. இந்த படத்தில் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ப்ரீக்வலும் இருக்குது, சீக்வலும் இருக்குது. பார்த்தீங்களா, அவர் வந்து பிளான் பண்ணி தான் என்கிட்ட சொன்னார். அதாவது இவங்க ரெண்டு பேரும் எப்படி லவ் பண்ணாங்கன்றதுக்கு ப்ரீக்வல், அதுதான் ப்ரீக்வல் வச்சிருக்காரு. சீக்வல் வச்சிருக்காரு, அதாவது பிரேக்கப் ஆனவங்க எப்படி சேர்ந்தாங்கன்றது அவர் சீக்வலாக வச்சிருக்காரு. ஸோ அவர் என்ன சொன்னார், இந்த படம் மக்கள் மத்தியில் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சதுன்னா, நீங்கள்லாம் பாராட்டுறீங்க, அதுக்கப்புறம் மக்கள் மத்தியில் ரெஸ்பான்ஸ் கிடைச்சதுன்னா நான் அதுக்கு ஒரு கதை வச்சிருக்கேன் சார். அதாவது பிரேக்கப் ஆகி போனவங்க எப்படி ஒன்றா சேர்ந்தாங்கிறது நான் ஒரு கதை புதுசாக வச்சிருக்கேன், அதுக்கப்புறமா கொடுக்குறேன், அது சீக்வல். ஆனால் ப்ரீக்வல் ரொம்ப முக்கியம். அது வந்து இவங்க எப்படி லவ் பண்ணாங்க ஃபர்ஸ்ட்டு, ஏன்னா ஒரு வீட்டில் பார்க்குறாங்க, அதுபடி எப்படி லவ் பண்ணாங்கிறது அவர் வச்சிருக்காரு. அதெல்லாம் அடுத்தடுத்த கதையாக உங்களோட வரவேற்பை பொறுத்து, மக்களோட வரவேற்பை பொறுத்து கண்டிப்பாக நாங்கள் கொண்டு வரணும் ஆசைப்படுறோம். லவ் பார்ட் 2 பார்ட் 3 வந்தால் தான் நல்லா இருக்கும்ல. ஸோ தினேஷ் சார் சொன்னார், நம்ம பண்ணுவோம், மக்கள் நீங்கள்லாம் வரவேற்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணுவோம் சொல்கிறேன்.
எனக்கு கரெக்டாக கிடச்சிது. நாங்கள் 200 ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் தமிழ்நாட்டில். தெலுங்கில் வந்து 120 ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். எந்த பிரச்சனையும் இல்லை. யாரும் இந்த பிஸ்னஸை யாரும் தடுக்கல. எங்கள் படத்துக்கு என்ன தேவை, நாங்கள் என்ன பண்ணோன்னா ஏ சென்டர் மட்டும் எங்களுக்கு கொடுத்தா போகிறோம். தமிழ்நாடு ஃபுல்லாக அப்படி சொன்ன உடனே எல்லாருமே தியேட்டர் ஓனர்லாம் ஓகேட்டாங்க. ஏன்னா நம்ம போயிட்டு ஒரு திரைப்படத்துக்கு எவ்வளோ டிஸ்ட்ரிபியூஷன் வேணும் நம்ம நினைக்கணும். நம்மளுக்கு வந்து 500 தியேட்டர் வேணும், 300 தியேட்டர் வேணும் நம்ம கேட்கக்கூடாது. இந்த 800 தியேட்டருக்கு ஃபஸ்ட்டு மக்களை வரவழைச்சு அந்த மக்கள் பார்த்து எனக்கு வரவேற்பு கொடுத்தாலே இந்த படம் பெரிய வெற்றி தான். நாங்கள் வந்து 800 தியேட்டர் 150லேருந்து 800 ஓகேன்னு நினச்சோம். ஆனால் கரெக்டாக எங்களுக்கு வந்து 800 தியேட்டர் கிட்ட வந்துருச்சு. இப்போ இன்றைக்கி நான் வரும்போது 5 தியேட்டர் ஆட் ஆச்சு. அப்போ நான் போய் சொல்லிட்டே இருக்கேன், இல்லைங்க சின்ன தியேட்டர்லாம் ஆட் பண்ணாதீங்க. அதாவது சின்ன சென்டரில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா மக்கள் வராமல் போயிட்டாங்கன்னா ஷோ கேன்சல் ஆகும். அப்புறம் எங்களுக்கு தான் பணம் வேஸ்ட்டு. ஏன்னா கியூப் காஸ்ட் நம்ம கட்டி ஆகணும். நான் சொன்னேன், இல்லைங்க சின்ன சென்டர்லாம் போடாதீங்க. ஏன்னா நம்மளுக்கு படம் பிக்கப் ஆன பிறகு நீங்கள் சென்டர்லாம் போடலாம். ஸோ எதுக்கு இந்த விஷயத்தை தெளிவாக சொல்கிறேன்னா, அவங்க யாரையும் தடை பண்ணல. அவங்க படத்தை அவங்க ரிலீஸ் பண்ணாங்க, எங்கள் படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணோம். 200 ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணோம். நாங்கள் சந்தோஷமாக ரிலீஸ் பண்ணிட்டோம். எங்களை பொறுத்தவரையும் எந்த சேலஞ்ச் இல்லாமல் தமிழ்நாட்டிலையும் ஆந்திரா தெலுங்கானாவில் ரிலீஸ் பண்ணிட்டோம். இப்போ மக்கள் கிட்ட கொண்டு வரதும் நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறது தான் இந்த படத்தோட வெற்றி இருக்கு. எதுங்க எந்த மார்க்கெட்லேயும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. படங்களுக்கான தியேட்டர்கள் கிடச்சி தான் இருக்குது. அது மார்க்கெட்டை பொறுத்து இருக்குது. இப்போ இருக்கிற மார்க்கெட் வந்து கிளியராக நல்ல படங்கள், நீங்கள் ஒரு சிறப்பான படம் ஒரு நல்ல ஆர்டிஸ்டோட ப்ரொமோட் பண்ணுறீங்க, அதுக்கான மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட நானும் தினேஷ் சாரும் ஒரு 3 வாரங்கள் ஓடிட்டே இருக்கோம் ப்ரொமோஷனுக்காக. பல விஷயங்கள் பண்ணிகிட்டே இருக்கோம். தேங்க்ஸ் டு பவிஷ், என் கூட எல்லா இடத்துக்கும் வந்தார். கோயம்புத்தூர் போனோம், ஹைதராபாத் போகிறோம், எல்லா இடத்துக்கும் பண்ணுறோம். ஒரு மக்கள் மத்தியில் ஒரு சின்ன எதிர்பார்ப்பு தான் உருவாக்க முடியும். ஒரு சின்ன பெரிய படத்து மாதிரி நம்ம வந்து பெரிய லெவலில் உருவாக்க முடியாது. ஆனால் அந்த எதிர்பார்ப்பை உருவாக்கிட்டோம்ல, அதுக்காக தியேட்டர் ஓனர்லாம் போடுறாங்க, இல்லைனா போட மாட்டாங்க. தியேட்டர் ஓனர் இத்தனை பேர் போடணும்னு ஏன் வராங்கன்னா, இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு இருக்குது, ஓரளவு நல்ல படமாக இருக்குது, பார்க்கறதுக்கு டிசைன்ஸ்லேருந்து ப்ரொமோலேருந்து ட்ரெய்லர்லேருந்து நல்லா இருக்குது, நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு வந்து தியேட்டர் போடுறாங்கனால என்ன அர்த்தம்? ஒரு நம்பிக்கை தானே. இன்றைக்கி நான் பார்க்கும்போது இப்போ வந்து பார்த்துட்டு வரும்போது பார்க்குறேன் 100 சீட் போயிருக்குன்றாங்க. இப்போது காசி டாக்ஸில் 100 சீட் போயிருக்கு சார். இது வரையும் 3 மணி ஷோ, இந்த மணி ஷோ போகும்போது ஓகே பரவாயில்ல, 100 பேர் வந்திருக்காங்க 3 மணி ஷோக்கு. நான் அவங்ககிட்டலாம் கேட்குறேன், சார் ஒரு 7 மணி ஷோ கொடுங்க சார், எல்லாம் நிறைய பேர் வருவாங்கன்ற. ஆனால் அவங்க 3 மணி ஷோ 11 மணி ஷோ கொடுக்குறாங்க. இப்போதைக்கு நம்ம தியேட்டருக்காரங்களாம் சொல்லுது, பரவாயில்ல ஷோ கொடுத்தீங்களா, அதுவே நன்றி, அதுலேருந்து நாங்கள் பிக்கப் பண்ணிக்கிறோம். அதாவது ஒரு நம்மளுக்கு ஒரு லைஃப் தான் கொடுக்கணும். சின்ன கயிறாக கொடுத்தாலும் ஓகே, அதை பிடிச்சி நம்ம ஓடி வந்துடணும். சினிமா என்பது அதுதான், ஒரு நல்ல சினிமா அது கிடைக்கணும், அவ்வளோதான். அது வந்து குறையெல்லாம் சொல்லக்கூடாது. நான் திரையரங்கெல்லாம் கேட்டது என்னென்னா, சார் கொஞ்சம் 7 மணி ஷோ கொடுங்க சார், கொஞ்சம் ஈவினிங் ஷோலாம் கொடுத்தீங்கன்னா ஃபேமிலிலாம் வருவாங்கன்ற. இல்லை சார், ஃபஸ்ட்டு இப்படி கொடுக்குறோம், 100 பேர் வந்தாங்கன்னா நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறோன்றாங்க. அவங்களையும் நம்ம ப்ளேம் பண்ண முடியாது. ஸோ சினிமாவில் ப்ளேம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நாங்கள் கடமே வாங்காமல் இந்த படத்தை எடுத்துருக்கோம். நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் பல. அதனால தான் சொன்னோம், சொந்த கை காசில் எடுத்த படம்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க. கடைசி நேரத்தில் எங்களுக்கு 1 கோடி ரூபாய் தேவைப்படுது இந்த படம் ரிலீஸ் ப்ரொமோஷனுக்கெல்லாம். ஓகேங்களா. நான் அப்போ வந்து தினேஷ் சார் சொன்னேன், சார் டயலாகே போட்டு வச்சிருக்காரு, கை காசில் தான் எடுத்துருக்கட்டு, நம்ம கடன் வாங்கி இந்த படத்தை பண்ணோம்னா நம்மளுக்கு கெட்ட பேர் வருமே சார் அப்படின்னும் போது, சார் எப்படியாவது கை காசு நானும் அரேஞ்ச் பண்ணுறேன், ஒரு 50 லட்சம் நீங்களே அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொன்னார். ஆனால் அந்த நேரத்தில் கடைசி நேரத்தில் எங்களுக்கு ஓவர்சீஸ் பார்ட்னர் ஒருத்தர் பார்த்துட்டு உடனே ஒரு பெரிய அமௌண்ட்டை உடனே கொடுத்தாரு. தெலுங்கு பார்ட்னர் உடனே பார்த்து ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டாரு. அப்புறம் எங்களுக்கு இல்லை பெரிய அமௌண்ட்னா அந்த 1 கோடி ரூபாய் ஷார்ட்டேஜ், எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கறதுக்கு இருப்பாளா, எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கறதுக்கு. நான் சொல்கிறது ஆர்டிஸ்ட் டெக்னீஷியனு அவுட்டோர் யூனிட்டு ப்ளஸ் போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்குலாம் 1 கோடி ரூபாய் ஷார்ட் ஃபால் கிடைக்கல, படமே கிடைக்கல. அப்போது நாங்கள் கடைசியில் கடன் வந்து வாங்கக்கூடாது நாங்கள் நினச்சோம். என்னை பொறுத்தவரையும் சினிமா எடுக்கிறது வந்து நீங்கள் கடனில் தான் வாங்கி சினிமா பண்ணுவீங்கன்னா கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டே இருப்பீங்க. உங்கள் கையில் காசு இருந்ததுன்னா அட்லீஸ்ட் ஒரு 60% 70% இருந்தாலும் ஓரளவு நியாயமாக இருக்கும். அப்போ தான் சினிமா எடுக்க வரோம் சொல்லுவோம். ஒரு பிஸ்னஸ் வந்து கடன் வாங்கி பண்ணணும்னு நினைக்கிறது ரொம்ப நியாயமே இல்லை. அவரும் நானும் சேர்ந்து பண்ணோம், 2 பேரும் ஈக்குவலாக போட்டோம் படத்தை. அவர் வந்து உண்மையிலே ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தார் நம்ம படத்துக்கு. அவர் என்ன சொன்னார், ஒன்றே நான் கூடவே இருக்கேன், நான் கற்றுக்கணும்னு ஆசைப்படுற சினிமாவை. அவர் வந்து ரொம்ப சினிமா ரொம்ப நேசிக்கிற ஒரு மனிதர். அதனால் அவர் கற்றுக்கிட்டார் இந்த சினிமாவில், எங்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டாரு. அடுத்த சினிமாவில் நானே எடுப்பேன் அப்படின்றாரு. எடுங்க சார் எடுங்க, கற்றுங்க அப்படின்வேன். ஸோ நான் சொல்ல வர்றது என்னென்னா, சினிமா எல்லாருமே இறங்கி கற்றுக்கலாம். ஆனால் பிரச்சனை என்னென்னா, கடைசி லாஸ்ட் மைல் சொல்லுவாங்க, அது நீங்கள் உங்களை தாண்டின பிறகு வந்து மக்கள். இது உங்கள் 2 பேரும் கரெக்டாக செட் ஆகிடுச்சு வச்சிங்களேன், படம் வெற்றி அடையும். யூக்கு நாங்கள் ட்ரையே பண்ணல. நீங்கள் நம்ப நீங்கள் உள்ளே போன உடனே எனக்கு சென்சர் ஆஃபீஸ் சொன்னார், UA 13+ நான் தெரியும் சார், அதான் கொடுப்பீங்க அப்படின்னு. ஏன்னா எப்படி சொல்கிறீங்கன்னாரு. சார் நாங்கள் சொல்கிற மேட்ரு வந்து ஒரு காண்டம் பற்றி சொல்கிறோம். ஓகே, குழந்தைங்க கேட்டதுன்னா, சின்ன குழந்தைங்க கேட்டது அது என்னப்பா பாக்ஸ்ன்னு கேட்டால் நியாயமாக இருக்குமா? அடுத்ததான் நம்ம வந்து சொல்கிற கான்செப்டே வந்து ஒரு விஷயத்தை பற்றி பேசணும். பிரியாணின்னு சொல்கிறோம், பிரியாணி சாப்பிட்டான்றோம். குழந்தை 4 கேட்டதுலாம் எப்படி இருக்கும்? ஒரு சின்ன குழந்தைய கூட்டு போயிட்டு நீங்கள் வந்து பிரியாணி சாப்பிட்டா என்னப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா நியாயமாக இருக்குமா?
நாங்கள் போன உடனே 13+ உடனே சார் கொடுத்துருங்க சார், நோ கட் நத்திங், எடுத்துகிட்டு போ அப்படின்னாங்க. கொடுத்துருங்க சார், போயிட்டே இருக்கோம் அப்படின்னோம். ஏன்னா நம்ம கான்செப்ட் நம்மளுக்கு தெரியும். நம்ம தேவையில்லாமல் போய் யூன்னு சொல்லிட்டு ஒரு தவறுதலான ஒரு ப்ரெஷரை நம்ம வந்து சென்சர் போர்ட்லேயும் போடக்கூடாது. படத்துக்கான ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுக்கும்போது மனசார ஏற்றுக்கிட்டு பார்த்துக்கணும். நம்மளுக்கே தெரிஞ்சு உள்ள போனோம். நம்ம உள்ள போகும்போது டேரக்டர் சொன்ன 13+ சொல்லுவாங்க. அதான் நான் அடுத்ததா 16+ சொன்னாதான் நான் கண்டிப்பா நான் ஃபைட் பண்ணியிருப்பேன். 16+ என்ன சார் இருக்குது? இதுல வயலன்ஸே கிடையாது, அடிதடியில ஒரு பிளட்டே கிடையாது, ஒரு மூஞ்சில பிளட் இல்ல, எதுக்கு 16+ பண்றீங்க நான் கேட்டிருப்பேன். அவங்க நியாயமா நடந்துக்கும் போது நம்ம எதுக்கு போயிட்டு போராட்டம்? 13+ வாங்கிட்டு வந்துட்டோம். இல்லை இந்த அந்த ஸ்கிரிப்டுக்கு அது தேவைப்பட்டதுன்னு, இந்த ஸ்கிரிப்டுக்கு தேவைப்படுது நான் பண்ணுவேன். அடுத்த ஸ்கிரிப்ட் என் ஃபியூச்சர் ஸ்கிரிப்ட்ஸில் கண்டிப்பாக அந்த மாதிரி காட்சிகள் தேவைப்பட்டதுன்னா அந்த கேரக்டருக்காக எனக்கு ரொம்ப ஜஸ்டிஃபைடாக இருந்தால் நான் கண்டிப்பாக கேரக்டருக்காக பண்ணுவேன். இல்லை அவர் ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்காருண்ணே, இன்னும் படம் பார்க்கல. அவர் படம் பார்த்துட்டு சொல்லுவேன். அது அதெல்லாம் உங்க கையில தான் இருக்கு. நீங்க போய் அங்கே அப்படி ஆக்சுவலாக தெரில. ஏன்னா வந்து அவங்க எதுக்கு வெயிட் கேட்குறாங்கிறதுக்கு ஒரு லாஜிக் இருக்கும். அவங்க பிஎம்ஐ தெரியறதுக்கு, நீங்கள் எவ்வளோ சாப்பிடுவீங்க, நீங்கள் எவ்வளோ ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, அந்த சீன் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த சாப்பாடு வேஸ்ட்டாக போகக்கூடாத ஒரு நல்ல ரீசனுக்காக தான் வெயிட் கேட்டிருக்காங்கிறதால அப்படி யாருமே சொல்லல. அப்படின்னு இல்லை. இல்லை நீங்கள் அதை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருந்ததுன்னா ஓகே. பவி சொன்ன மாதிரி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் கேட்கலாம், தப்பு இல்லை. மிக்க நன்றி எல்லோருக்கும்.